வணக்க மக்களே, இன்றைக்கு நாம் வந்திருக்கும் கோவில் சேலத்திலிருந்து 15-17 கிலோமீட்டர் தள்ளி அமைந்துள்ள இயற்கையான பசுமை மிக்க ஒரு கருணைமிகு தெய்வமான பிடாரி அம்மன் கோவிலுக்கு தான் வந்திருக்கிறோம். அருள்மிகு பிடாரி அம்மன் கோவில். பிடாரி அம்மன் தமிழ்நாட்டில் வணங்கப்படும் தெய்வமாவார். பிடாரி கோபகுணம் கொண்ட காவல் தெய்வமாகும். சக்தியின் 9 அவதாரங்களில் ஒருவராக பிடாரி அம்மன் கூறப்படுகிறார். தமிழர்களின் மூத்த தெய்வங்களில் பிடாரியும் ஒருவராவார். பிடாரி காளியை போன்று உக்கிரமாக காட்சி தருகிறார். காளியை போலவே பிடாரி அம்மனின் கையில் திருசூலம், கதை, நெருப்பு மற்றும் ரத்தம் நிறைந்த பாத்திரம் போன்றவை இருக்கும். பிடாரியை சிலை அல்லது வெறும் கல்லை வைத்து ஊரின் எல்லையில் வழிபடுவார்கள். ஊரின் எல்லையில் தீய சக்திகள் அல்லது பேய்களை வரவிடாமல் பிடாரி தடுக்குமாம். இதனால் இவரை எல்லை பிடாரி என்றும் அழைப்பர். மேலும் கிராமங்களில் ஏற்பட போகும் தீமைகள் மற்றும் பேய் தொல்லைகள் இந்த பிடாரி அம்மனால் விரட்டி அடிக்கப்படுகின்றன. இங்கே போய் சமாளம் இருக்குதுன்னா இன்றைக்கி கார்த்திகை மாதம் அமாவாசைங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது, இந்த கோவில் எந்த வேண்டுதல் வச்சாலும் நிறைவேறுன்னு சொல்லிட்டு இங்கே உள்ள பக்தர்கள்ட்ட சொல்ல கேட்டு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதை உங்களோட பகிர்றது தான் இந்த வீடியோ. இந்த பிடாரி அம்மன் கோவிலுக்கு வரும் பக்தர்களால் செய்யப்படும் வேண்டுதல்கள், பரிகாரம் மூலமாக நிறைவேறிய சொந்த அனுபவங்களை உடைச்சி பேசும் அந்த நம்பிக்கையான அனுபவங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். வாங்க மக்களே. அம்மனுக்கு காவல் தெய்வமா முனியப்பன், கருப்பசாமி, பிடாரி அம்மன் கோயில் எங்கே இருக்கு? சேலம் டு கம்மாளப்பட்டி போகும் வழியில் குராலத்தங்கிற ஊரில் பிடாரி அம்மன் கோயில் அமைஞ்சிருக்குதுங்க. பிடாரி அம்மன் கோயிலுடைய வரலாறு என்னன்னு கேட்டிங்கன்னா, குடும்பத்தில் உள்ள கஷ்டங்களை நீக்கி கொடுக்கும். விவசாயிகளுக்கு நல்ல பலன் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். முதல்ல அம்மனை கும்பிட்டு தான் விதைப்பாங்க. அதனால் அதுக்கு உண்டான பலன்கள் கிடைக்கும். குழந்தைகள் இல்லாதவங்க குழந்தை வரம் கேட்டு ஆயாட்ட முறையிடுவாங்க. ஐயா பக்கத்துலேயே கருப்புசாமி இருக்குது. அந்த கருப்புசாமிகிட்ட இந்த மாதிரி காற்று, கருப்பு, பில்லி, சூனியம், பேய், பிசாசு இந்த மாதிரி இருக்கிறத வளர்க்குவாங்க. இதெல்லாம் சிறப்பு வாய்ந்ததாக இருக்குதுங்க. அதாவது வேண்டுதல் அவங்களுக்கு கெடா பொங்கல் வைப்பாங்க, கோழி சாவல் பொங்கல் வைப்பாங்க, சக்கரை பொங்கல் வைப்பாங்க. இந்த மாதிரி அவங்க வசதிக்கு தகுந்த மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க மக்களுக்கு. பூவாக்கு போட்டு கேட்பாங்க. பூவாக்கு கேட்கும்போது 1000 கணக்கில் அவங்களுக்கு நல்ல வாக்கு வந்துச்சுனாக்கா, இந்த மாதிரி நல்ல வாக்கு வந்துருக்குதுன்னு நாங்களே சொல்லி இதுக்கு இப்படி வரணும், இது வந்துருக்குது அப்படின்னு சொல்லிடுவோங்க. இவங்களை எல்லாத்துக்கும் ஒரே பரிகாரம், இந்த அம்மாட்ட தான் பரிகாரமா? குழந்தைங்க இல்லாதது, விவசாயத்தில் நஷ்டம் ஆகி போச்சுன்னு சொல்லுறது, அப்புறம் சரி பண்ணி கொடுப்பாங்க. உடல் நலம் குறைவாக இருக்கிறவங்க அதுக்காக அம்மங்கிட்ட
கட்டிக்குவாங்க. இதெல்லாம் நடக்கும். திருமண தடைகள் வந்து அப்போ நம்மளால் திருமணம் ஆகாத இருக்கிற பெண்களாகவும் ஆண்களாக இருந்தாலும் சரி, அவங்க அதுக்கு உண்டான பரிகாரங்களை செஞ்சு அந்த ஆண்டுலேயே அவங்களுக்கு திருமணம் முடியக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி தருவாங்க. அப்புறம் இந்த குழந்தை வர ரெண்டு இது கட்டுவாங்களா? தொட்டில் கட்டுவாங்க. அந்த பக்கம் கல்யாண தடைக்கு அதுக்கு மஞ்சள் கயிறு பாருங்க, அந்த தொட்டியில் தொகுதியில் கட்டிருக்காங்க. மஞ்சள் கயிறு கட்டி அதுக்கு வேண்டுதல் வச்சுக்குவாங்க. பில்லி சூனியம் பேய் பிசாசு இருக்கிறதுக்கு கருப்பு சாமி கிட்ட வந்து பரிகாரங்க. அந்த செயின் இருக்கு, அது அந்த காற்று கருப்பு இருக்கிறதுக்கு விலங்கடிச்சு போட்டு ஒதுக்குறது. இங்கே எல்லா ஊருக்கும் வராங்க. எல்லாம் நிறைய ஊரில் இருந்து வருவாங்க. வேண்டுதலா 32 வருஷம் ஆகுது வேண்டுதல். இப்போதான் நிறைய இன்னைக்கு தான் வந்திருக்குது. அவள் கூட்டிகிட்டு வந்திருக்கிறான்னு. அம்மா கூட்டி வந்திருக்காங்க. அவள் அடிச்சு யாராலையும் முடியாது. கர்மாங்கிறதெல்லாம் என் அப்பா ஈஸ்வரன்கிட்ட ஆகாது. எங்கள் அப்பா பெருமாள் ஏழுமலை சீனிவாசி பெருமாளும் எங்கள் ஈஸ்வரன் இருக்குள்ள விடமாட்டவ. இருந்தாலும் அது கொடுக்கல. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால் எங்கள் அம்மா ஒரு வேண்டுதல்ப்போ ஒரு பொங்கல் வச்சுருவானுச்சு, வந்து வச்சுட்டு போனேன். இது எனக்கு நினைப்பு கொடுக்கல. சரி சரி, எனக்குன்னு இன்னைக்கு நிறைய இருக்கு. ஆமாம், இன்னைக்கு அவன் கூட்டிகிட்டு வந்து வாங்கிட்டா, ஏன்டா கம்முனுக்குற சரி சரி அப்படின்னு சொல்லி அவள் பூசையை வாங்கிட்டான். சரி, நன்றிங்க. நம்மளது வேண்டலாம் இல்லைங்க, நம்ம குழந்தைய வந்து இதுதான். உங்களுக்கு குலதெய்வமே தானா? குழந்தை வேணும்னு நாங்கள் வேண்டிக்கிட்டோம். பிறந்து 12 வருஷம் ஆச்சு. ஓ, நாங்கள் குழந்தை வேணும் வேண்டி வருஷம் இங்கே நாங்கள் மாதம் அமாவாசைனா நாங்கள் வருவோம். அமாவாசைனா ரெகுலராக வருவீங்க? இங்கே குழந்தை வேண்டிதான் இங்கே வந்து வேண்டிதான் உங்களுக்கு குழந்தைய பிறந்திருக்கு. ஆமாங்க. ரெண்டாவது வந்து இங்கே வந்து எங்களுக்கு குலதெய்வம் தெரியல. இது ரொம்ப வருஷமா இது பண்ணிட்டு அப்பா எல்லாம் கண்டுபிடிச்சி ரொம்ப லேட் ஆச்சு இந்த கோயிலை கண்டுபிடிச்சோம். பரவாயில்ல. இப்போ கண்டுபிடிச்சி எங்களுக்கு. நீங்க எந்த ஊர்னா? ஈரோடு. ஓ, ஈரோடுல இருந்து வரீங்களா? சொந்த ஊர். ஈரோடுல இருந்து நாங்கள் ரெகுலரா வரோம். ஈரோடு வந்து இது உங்களுக்கு கேள்விப்படுறது எத்தனை வருஷம் ஆச்சு? இது கேள்விப்பட்டு எங்களுக்கு ஒரு 15-18 வருஷம் ஆச்சு. அதுல இருந்து இங்க வந்துட்டு ஒரு 20 வருஷம் ஆச்சுங்க. குழந்தைக்கு 12 வயசுங்களா? ஆமா, இங்க வந்து எங்களுக்கு எல்லாமே நான். சரி, வாழ்த்துக்கள். நம்ம இருட்டக்கமுனிப்பன் கோயிலை பார்த்த மாதிரி அது மாதிரி இங்கேயும் வேண்டுதலுக்காக வச்சு அந்த வேண்டுதல் நிறைவேறுச்சுன்னா இந்த மாதிரி பொம்மை செஞ்சு வைப்பாங்க போல் இருக்கு. இந்த வழியாக வரணும். இதாங்க கிடாராமன் மலை மேலே ஒரு முருகர் கோவில், அழகான முருகர் கோவில் இருக்குது. அதுக்கு கீழே சக்தி வாய்ந்த கிடாரியம்மன் கோவில். நான் வந்து மணி 3 மணி ஆச்சுங்க. அதனால் கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஆனால் அமாவாசை, பௌர்ணமி, ஞாயிற்றுக்கிழமை தான் பயங்கரமாக கூட்டம் இருக்கும். இப்போ செய்கிறது வந்து அவருக்கு தொழில் சரியில்லாமல் இருக்குதுங்க. அந்த தொழில் சரியாகிறதுக்காக அம்மா கிட்ட வந்து இப்போ வேண்டுதல் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த தொழில் வந்து மேன்மைக்கு வந்துச்சுன்னா அம்மாவுக்கு செலுத்த வேண்டிய காணிக்கையோ அல்லது முறைப்பாடுகள் என்ன இருக்கோ அதை வந்து செஞ்சு தீர்த்துருவோம். என்ன வேண்டுதல் வந்திருக்கீங்க? சாமி இங்க வந்து கூட்ட சிறப்பா இருக்கும். தடைகள்லாம் நீங்கலாம். ஏதோ கேள்விப்பட்டு வந்துருக்கீங்களா? ஆமாங்க, நம்ம வந்து சேவத்தில் ஜவுளி கடை வச்சிருக்கோம். கஸ்டமர் வந்து இங்க இருக்கிறவங்க கஸ்டமர் சொன்னாங்க, வாங்கிட்டு வாங்க, வியாபாரம் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. அது அவங்கள கேட்டு தான் வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரும். சரி, முட்டை இருக்குங்க. இது அங்கே முன்னால் மண்ணில் புதைச்சி அந்த இடத்துல வேலை பிடிங்கி திருப்பி தலைகளை குத்திடுவோம். கிரீன் டீ முட்டை வந்து இங்கே முட்டை வந்து கீழே பச்சாச்சா? பச்சு அது மேலே வந்து வேலை குத்தியாச்சு. ஆனால் போன பொருள் கிடைக்கும். ஆனால் நம்மகிட்ட வாங்கிக்கிட்டு இல்லைங்கிறாங்களா அவங்களோ, அவங்க தனக்கு சேர வேண்டிய சொத்து வந்து கொண்டாந்து வச்சுக்குவாங்க. அந்த மாதிரி இந்த காரியம் நடக்கிறது அது செய்யும். இதெல்லாம் வந்து வேண்டுதல் வச்சு ஏன்னா வேண்டுதல் வச்சு போட்டுருக்கு. தொட்டில் குழந்தை தொட்டில் கொண்டு போகணும். குழந்தை இல்லாதவங்க தொட்டில் கட்டுறது. துணியிலேயே வந்து கட்டலாம். வேப்பந்தலை 3 அடுப்பு கறி 3 வரமிளகா தண்ணிக்குள்ளே போட்டு வேண்டுதலுக்கா 2 ஏடு போட்டுருக்காங்க. வேண்டுதலுக்கு வந்து கோழி இங்கே விட்டு போவாங்களா? ஓ, இங்கே வேண்டுதலை வச்சு கோழிக்கு விட்டு போயிடுவாங்க கொடுங்க.
இங்கே விசேஷ நாளுங்கிறது எப்போனா ஐப்பசி மாதம் முதல் வெள்ளிக்கிழமை பூசாட்டிடுவாங்க. அதிலிருந்து 15வது நாள் பண்டிகை. அந்த மாதத்தில் எத்தனை நாள் கூட்டம் இருக்குங்க? மாதத்தில் ஒரு 4 நாளைக்குங்க. ஞாயிற்றுக்கிழமை 4 நாளும் விசேஷமாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை 4 நாள், வெள்ளிக்கிழமை 4 நாள், வெள்ளிக்கிழமை 4 நாள், அமாவாசை பௌர்ணமி மதியம். நீங்கள் எத்தனை தலைக்கட்டாக இருக்கீங்க? 4வது தலைவருங்க. நீங்களே 4 தலை. இந்த கோயில் தோன்றி எத்தனை வருஷம் இருக்கும்? கோயில் திறந்தது யாருக்குமே தெரியாது. யாருக்கும் தெரியாது. உருவாச்சும் தெரியாது. முதல்ல ஒரு தொட்டி நாய்க்கிற வச்சுருந்தாரு. அதுக்கப்புறம் எங்கள் பாட்டன் பார்த்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் எங்கள் அப்பன் பார்த்துக்கிட்டாரு. அப்புறம் இப்போ நாங்கள் பார்த்துக்கிட்டோம். ஓ, இந்த மரம் ஏன் இந்த மரத்துக்கு என்ன வயசு இருக்கும்? மரம் அப்போருந்து இப்படியே தான் இருக்குது. அப்புறம் இங்கே இந்த பண்டிகை முடிஞ்சு இந்த சாயந்தரம் 6 மணிக்கு மேலே பூஜை பண்ணுவீங்கல்ல, அது சொல்லுங்கள். சாயந்தரம் பூஜை பண்ணி பூஜையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பும்போது எல்லாம் ஊர் ஜனங்க எல்லாம் நிறையா இருப்பாங்க. அவங்களெல்லாம் அவங்க ஊருக்கு அனுப்பிச்சிட்டு கிடா வெட்டி ரத்தம், பச்சை ரத்தம் புது மந்தையில் பிடிச்சி அதில் காவு சோறு, அந்த ரத்த காவு சோறு போட்டு பிசைஞ்சு அதை மேலே போட்டுருவோம். ஓ, அதை போட்டால் அது கீழே வராது. இப்போ பொதுவாக இந்த கோயிலுக்கு சாயந்தரம் 6 மணிக்கு மேலே யாரும் வர மாட்டாங்களா? ஆமாங்க, இருந்துச்சுன்னா யாரும் இந்த பக்கம் வரமாட்டாங்க. சரிங்க, நன்றிங்க. இந்த மரம் தாங்க ஆசா மரமா? 300 ஆண்டுகள் இருக்கும். 300 ஆண்டுகள் மேலே இருக்குங்கிறாங்க இந்த மரத்துக்கு. டீப்பா இப்படி சுத்தோட்டமாக ஒரு 10 அடி வருங்களா? அதோட இவ்வளோ மொத்தத்துக்கு ஒரே ஸ்ட்ரெயிட்டாக இருக்குல்ல, இதுதான் அதுதான் அந்த ஒரு பணம் மரத்துக்குனால ஸ்டைல் அப்படியே இருக்கு. பரவாயில்ல, ஒரு 50 அடிக்கு மேலே வரும். குள்ளப்பநாயக்கனூர் எங்களுக்கு ஒரு தாய் வீடு மாதிரி. வாரத்துல 4 நாள் வருவோம், 5 நாள் வருவோம். வாரம் ஃபுல்லா கூட வருவோம். டெய்லியும் வந்துட்டு வருவோம், அதிகமா வருவோம். கூட்டிட்டு வருவோம். எனக்கு எல்லாமே கஷ்டம்னா வந்து சொல்றதே இங்கதான். சொல்லி கொஞ்ச நேரம் மனசு கஷ்டம் தான் அழுதுட்டு கூட வந்துட்டு போனாவே எங்களுக்கு நல்லா இருக்கும். எங்க ஆயா எப்போதும் எங்களை நல்லா வச்சிருக்கு. என் பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல அப்படியே நம்பி இருக்கிறேன். ஆயிரக்கணக்கான மக்கள் வராங்க. நாங்க வரும்போதுதான் வருவாங்க. எல்லாத்துக்கும் ஒரு நல்ல வழி காமிக்கிறாங்க. எல்லாருமே சொல்லுவாங்க. நானும் சொல்லுவேன் எல்லாத்துக்கும், வாங்க நல்லா இருக்கும். வந்துட்டு போனா நல்லா இருக்கும். இந்த கோயில் வந்துட்டு போனாவே போதும். சார கையெழுத்துல விட்டு போனாங்களா அவங்களுக்கு நல்லாதான் இருக்கும். எங்களுக்கும் நல்லா இருக்குது. அதனால எத்தனையோ கஷ்டங்கள் இருந்தாலும் எங்களை காப்பாத்தி இது வரலாம், காப்பாத்தி நல்லதுக்கா.